இப்போ தாவேக அரசுக்கு நீங்க வைக்கிற ஒரு கோரிக்கை இல்ல வேண்டுகோள் அப்படின்னா நீங்க என்ன வைப்பீங்க? முதல்ல சிஎம் வாயை திறந்து மக்கள்கிட்ட பேசுங்க, ப்ரெஸ் மீட்டுக்கு வாங்க. வேலை வாய்ப்பு, முதலீடு, தொழில் வளர்ச்சின்னு இதோட அடிப்படையில தாவேக அரசோட கவர்மெண்ட்டை நீங்க ஒரு மதிப்பீடு அளவீடு செய்யணும்னா நீங்க என்ன மதிப்பு கொடுப்பீங்க? 0 மதிப்பீடு தான். ரீல்ஸ் போட்டு ஒரு கம்பெனியை வந்துட்டு நம்ம தமிழ்நாட்டுக்கு முதலீடு பண்ணுங்கன்னா எப்படி பண்ணுவாங்க? அவங்க நம்ம தமிழ்நாட்டு மேலே வந்துட்டு அவங்க நம்பிக்கை வச்சு வரணும். தாவேக ஆட்சியில வந்து ஜஸ்ட் ஒரு பிட் நோட்டீஸ் கொடுத்துட்டு மறுநாளே அதை செயல்படுத்த பாக்குறாங்க. இதை எதிர்த்து தான் விவசாயிகள் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. படத்தோட ப்ரொமோஷனுக்கு தான் போனார். அப்போ போய் வந்துட்டு மக்களுக்காக எந்த நலத்திட்டமும் கொண்டு போய் பேச கிடையாது. ஆனால் இப்போ வந்துட்டு திமுக மேலே விமர்சனம் வச்சு பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து ரீல்ஸ் போட்டு ஆட்சிக்கு வந்திருக்காரு. அவங்களுக்கு திமுகனாலே பயம்தான். திமுக கொண்டு வந்த திட்டங்களையும் பயம்தான், திமுக கொண்டு வந்த டெண்டர்னாலும் பயம்தான். மக்களுக்கு நல்லது நடக்கக்கூடாதுன்ற ஒரு மனப்பான்மையிலே கொண்டு போயிட்டு இருக்காரு மாண்புமிகு முதலமைச்சர். வணக்கம். இது நாங்களும் அரசியல் பேசுவோம்ல நிகழ்ச்சி. தாவேக ஆட்சி பொறுப்பேற்று அரசோட செயல்பாடுகள் பத்தி தினமும் சமூக வலைதளங்கள்லயும் மக்கள் மத்தியிலையும் ஒரு விவாத பொருளாக தான் இருந்துட்டு இருக்கு. இதுல எது உண்மை எது அரசியல் அப்படின்றத கவனிக்க வேண்டிய கட்டாயத்துல நாம இருக்கோம். இதை பத்தி யங்ஸ்டர்ஸ்க்கு இன்னும் ஒரு ஸ்பெஷலான பார்வையும் இருக்கு ஒவ்வொரு விஷயத்தை பத்தி. ஸோ இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில ஒரு யங்ஸ்டர் தான் வந்திருக்காரு, அரவிந்த் சுவாமி. ஹலோ அரவிந்த் சுவாமி. முதல்ல இந்த 2.5 மாசத்துல இவங்க 20,000 கோடி கடன் வாங்கியிருக்காங்க. இப்போ ஆட்சி பொறுப்பேற்கும் போதே அரசோட கஜானா எந்த அளவுல இருக்குன்னு தெரிஞ்சுதான் இவங்க பொறுப்பேற்றிருக்காங்க. அப்படி இருக்கும்போது இவ்வளோ கடன் வாங்கும்பொழுது திமுக வந்து கொரோனான்ற ஒரு கிரைசிஸ் பீரியட்ல ஆட்சி பொறுப்பேற்றுது. அப்போ கூட 2.5 மாசத்துல 20,000 கோடி திமுக வாங்கல. இவங்களுக்கு அப்படி என்ன நீடு இருக்கு? இவங்க இனிமேல் எப்படி இவங்க ஆட்சியை நடத்த போறாங்க? இந்த ஆட்சியை அவங்க எப்படி எடுத்துகிட்டு போவாங்கன்றது, எப்படி நடத்த போகிறாங்கன்னு நமக்கு புரியல. நம்ம வந்துட்டு கஜானால காசு இல்லை, பணம் இல்லைன்ற மாதிரி திமுக மேலே விமர்சனம் வச்சாங்க. இப்போ வந்து அவங்க எப்படி 20,000 கோடி கடன் வாங்கியிருக்காங்க, ஒரு நாளைக்கு 250 கோடி ரூபா கடன் கட்டுறாங்கன்னு இதெல்லாம் வந்து நம்ம மக்களுக்கு எல்லாம் புரியும். ஏன்னா வருமானம் இருக்குது, அதனால தான் நமக்கு வந்து கடனெல்லாம் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஆனால் தமிழக அரசாக இருந்த திராவிட முன்னேற்ற கழகம் மக்களுக்கு ஏற்புடைய திட்டங்களாகவும் எல்லாத்தையும் கொண்டு போய் செலுத்தினாங்க. ஆனால் தற்போதைய தாவேக அரசு மக்களுக்கு எந்த நலத்திட்டமும் கொண்டு போகாமல் இவ்வளோ கடன் வாங்கியிருக்காங்க. இது எப்படி கொண்டு போவான்றது பார்த்தா தான் தெரியும். ஓகே, இப்போ அடுத்த ஒரு முக்கியமான செய்தி இருக்கு. என்எல்சி நிலம் தொடர்பா, அந்த விரிவாக்கம் தொடர்பா மக்கள் வந்து போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க, விவசாயிகள். இப்போ திமுக ஆட்சியிலையும் இது நடந்ததுதான். ஆனா திமுக ஆட்சியில் எப்படி இருக்கும்னா, முறையா ஒரு விஷயம் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம்னா மக்களை கூப்பிட்டு குறைதீர் கூட்டம் நடத்துவாங்க. இந்த மாதிரி நாங்க ஒரு விஷயம் பண்ண போறோம், உங்களுக்கு அது ஓகேயான்னு மக்கள் கிட்ட சஜஷன் கேட்டு அவங்களுக்கு உகந்த மாதிரி தான் அந்த விஷயத்தையே இம்ப்ளிமெண்ட் பண்றது வழக்கம். பட் இந்த தாவேக ஆட்சியில வந்து ஜஸ்ட் ஒரு பிட் நோட்டீஸ் கொடுத்துட்டு மறுநாளே அதை செயல்படுத்த பாக்குறாங்க. இதை எதிர்த்து தான் விவசாயிகள் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. இதை பத்தி உங்களோட கருத்து என்ன? இவங்க நம்ம விவசாயிகள் எல்லாத்தையும் ஒரு பொருட்டாவே கண்டுக்காம அமைச்சராக இருக்க ஆதவர்ஜனை வந்துட்டு ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டராக இருக்கார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, விவசாயத்தோட ஸ்போர்ட்ஸ் தான் விளையாடுறது கஷ்டன்றார். ஒரு விவசாயிக்கு தான் தெரியும் ஒரு அரிசி எப்படி விளைச்சி ஒரு மக்கள்கிட்ட கொண்டு போய் செலுத்தணும், அதில் எவ்வளோ இடையூறுலாம் இருக்குன்றது அவங்களுக்கு தான் புரியும். ஆனால் இவங்க வந்துட்டு மக்கள் மேலேயும் வந்துட்டு ஒரு நம்பிக்கை இல்லை, விவசாயி மேலே துளி கூட நம்பிக்கை இல்லாமல் இவங்க நினச்சாங்க முடிச்சுட்டு போயிட்டே இருக்காங்க. நம்ம மேலே ஒரு விமர்சனம் வச்சுருந்தாங்க. என்னன்னா, ஏர்போர்ட் கொண்டு வர விஷயத்தில் வந்துட்டு திமுக மேலே வந்துட்டு விமர்சனம் வச்சுருந்தாங்க. அதை கொண்டு போய் கன்னியாகுமரியில் கொண்டு போய் பேசினார். அவர் வந்துட்டு நான் வந்துட்டு ஒரு 20 வருஷம் முன்னாடி வந்துட்டு படத்துக்கு வந்தேன், ஓப்பனிங் வந்தேன்ட்டு படத்தோட ப்ரொமோஷனுக்கு தான் போனார். அப்போ போய் வந்துட்டு மக்களுக்காக எந்த நலத்திட்டமும் கொண்டு போய் பேச கிடையாது. ஆனால் இப்போ வந்துட்டு திமுக மேலே விமர்சனம் வச்சு பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து ரீல்ஸ் போட்டு ஆட்சிக்கு வந்திருக்காரு. புரியுதுக்கு மக்களை கூப்பிட்டு இந்த மாதிரி இதை பண்ணலான்னு சொல்லி சொன்னார் தான் ஒரு மக்களுக்கு புரியும். உங்களை நம்பி தான் வாக்களிச்சிருக்காங்க. அவருக்கு பிரச்சனாலும் பயமாக இருக்குது, மக்களுனாலும் பயமாக இருக்குது. பார்க்கலாம் என்னதான் பண்ணுறாங்கன்ட்டு. இப்போ தாவேக ஆட்சி பொறுப்பேற்று 2 விஷயங்கள் தவறாமல் பண்ணிட்டு இருக்காங்க. ஒன்று, டெண்டரை வந்து காலையிலே கோரி ஈவினிங்கே அதை சாங்ஷன் பண்ணிடுறாங்க அவங்களுக்கு வேண்டப்பட்டவங்களுக்கு. இல்லாட்டி திமுக பீரியட்ல வந்து கோரப்பட்ட டெண்டர்கள் வந்து கேன்சல் பண்ணப்படுது. அந்த வகையில் இப்போ சென்னை செய்யாறு ஹைவேஸ்க்கான டெண்டரை ரத்து பண்ணியிருக்காங்க. அடுத்து வந்து பிராட்வே டிப்போ வந்து புதுப்பிக்கிற திட்டத்தை வந்து திமுக காலத்தில் தொடங்கப்பட்டது, அது இப்போ ஹோல்டில் வச்சிருக்காங்க. இது தொடர்ந்துட்டே இருக்குல்ல, இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அவங்களுக்கு திமுகனாலே பயம்தான். திமுக கொண்டு வந்த திட்டங்களையும் பயம்தான், திமுக கொண்டு வந்த டெண்டர்னாலும் பயம்தான். திமுக கொண்டு வந்த திட்டங்களுக்கு பேர் மாட்டுறாங்க, திமுக கொண்டு வந்த டெண்டர்களாக ரத்து செய்கிறாங்க. மக்களுக்கு நல்லது நடக்கக்கூடாதுன்ற ஒரு மனப்பான்மையிலே கொண்டு போயிட்டு இருக்காரு மாண்புமிகு முதலமைச்சர். இது வந்துட்டு சரியான வழியில் வந்துட்டு கொண்டு போகிற மாதிரி தெரியல. மக்களுக்கு நலத்திட்டங்கள் கொண்டு போய் சேர்க்கறதா ஒரு அரசோட சரியான வேலையாக இருக்கும். அது செய்யாமல் எனக்கு தோன்றதை செய்வேன்,
நான் வந்து காலையில் வந்துட்டு முடிவு எடுத்து சாயங்காலம் வந்துட்டு எல்லாம் முடிச்சிடுன்றது சரியான ஒரு வழிகாட்டல் கிடையாது. அவர் நினச்சது நடத்தி காட்டுவேன்ற மாதிரி போயிட்டுருக்காரு. அதான் தொட்டா விட மாட்டேன், தொடவே விட மாட்டேன்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காரு. ஆனால் அவர் தான் அது பண்ணிட்டு இருக்காருன்னு அவருக்கு தெரியாமல் போயிட்டுருக்கு. இப்போ எதிர்க்கட்சியா திமுக வந்து ஆளும் தாவேக அரசு மீது சில விமர்சனங்களை முன் வச்சுட்டே வருதுல்ல, அதுல ஒரு பர்டிகுலர் விமர்சனத்தை தாவேக ஆட்சி கட்டாயம் எடுத்துக்கணும், இதை கன்சிடர் பண்ணியே ஆகணும் அப்படின்னா ஒரு யங்ஸ்டரா உங்களுக்கு எந்த விமர்சனத்தை அவங்க எடுத்துக்கணும்னு தோணுது? திமுக கொண்டு வந்த நலத்திட்டங்களை மக்களுக்கு சரியான வழிமுறையில் நீ கொண்டு போனாலே ரொம்ப சந்தோஷம். நான் முதல்வன்லேருந்து, புதுமை பெண்லேருந்து, மகளிர் உரிமை தொகையிலேருந்து இதெல்லாம் கொண்டு போய் மக்களிடையே கொண்டு போய் செலுத்தினாலே நல்லது தான். அதை விட்டுட்டு அதுக்கு வந்து பேர் மாற்றுறது, மாற்றம்னு சொல்லி பேர் தான் மாற்றுறாரு. திட்டங்களை வந்துட்டு விரிவாக்கம் பண்ணுறேன்னாரு. 1000 ரூபா இருந்தது வந்துட்டு 2000 ஆக்குறேன்னாரு. இந்த மாதிரியான இதெல்லாம் வந்துட்டு ஒரு கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும். நம்ம மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவரான உதயநிதி அண்ணனும் அதுதான் சொல்கிறாரு. நீங்கள் சொன்ன வாக்குறுதியில் உரிய நேரத்தில் மக்களிடையே கொண்டு போய் சேர்த்துங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. நாங்கள் வந்துட்டு கொரோனா டைமில் வந்து சொல்லி நாங்கள் அதுக்கு கொரோனா டைமில் வந்துட்டு மக்களுக்கு வந்து 4000 ரூபா பணம் கொடுத்தோம். அது மக்களோட பணம் மக்களுக்காக கொண்டு போய் செலுத்தணும். ஆனால் நீங்கள் வந்துட்டு என்னன்றீங்க, நாங்கள் 2 வருஷம் கழிச்சு கொண்டு வந்தோம், 2 வருஷம் கழிச்சு தான் வந்து மகளிர் உரிமை தொகை 2000 கொடுத்தாங்கன்றீங்க. ஆனால் மக்களுக்காக கரெக்டான ஒரு வழிகாட்டியில் எப்படி வந்துட்டு அப்பத்தையே அதிமுக அரசு தமிழ்நாட்டு கஜனாவையும் கடனையும் வச்சுட்டு போனாங்கன்றது மக்களுக்கு தெரியும். இப்போ சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வந்து தொடர்ந்து இந்த சீர்குலைஞ்சு தான் போயிருக்கு இந்த தாவேக அரசுல. திமுக காலத்துல வந்து சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டிருந்ததுன்றது தான் இவங்க மேடைக்கு மேடை பிரச்சாரம் போட்டு சொல்லிட்டு இப்ப ஆட்சிக்கு வந்திருக்காங்க. இப்ப முந்தைய காலத்தை விட கம்பேர் பண்ண டபுள் மடங்கு ட்ரிபிள் மடங்கு அதிகமாக தான் ஆயிருக்கு. எங்க பார்த்தாலும் கொள்ளைன்னு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழல் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இதுதான் இவங்க சொல்லி ப்ராமிஸ் பண்ணி வந்த மாற்றமா? இவங்க வந்துட்டு திமுக மேலே வந்துட்டு வச்ச விமர்சனம்னா பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னாங்க. இவங்க அரசில் வந்ததுலேருந்து கிட்டத்தட்ட வந்த 1 மாதத்துலேயே 40க்கு மேலான பாலியல் தொல்லைகள், இந்த 2 மாதத்தில் 4 லாக்அப் டெத்துகள், இந்த மாதிரி மக்களுக்கு அச்சுறுத்த வகையில் இந்த அரசு செயல்பட்டு வருகிறது. இது ரொம்ப வந்துட்டு கண்டிக்கக்கூடிய விஷயம்தான். இவங்க வந்துட்டு நம்ம மேலே தான் தப்புன்னு சொல்லிட்டு சிங்கப்பெண் படைன்னு சொல்லி கொண்டு வந்தாங்க. சிங்கப்பெண் படைக்கு பாதுகாப்பு இல்லாமல் போயிட்டு கொண்டு இருக்குது. அடுத்ததா வேலை வாய்ப்பு, முதலீடு, தொழில் வளர்ச்சின்னு இதோட அடிப்படையில தாவேக அரசோட கவர்மெண்ட்டை நீங்க ஒரு மதிப்பீடு அளவீடு செய்யணும்னா நீங்க என்ன மதிப்பு கொடுப்பீங்க? 0 மதிப்பீடு தான். ரீல்ஸ் போட்டு ஒரு கம்பெனியை வந்துட்டு நம்ம தமிழ்நாட்டு முதலீடு பண்ணுங்கன்னா எப்படி பண்ணுவாங்க? அவங்க நம்ம தமிழ்நாட்டு மேலே வந்துட்டு அவங்க நம்பிக்கை வச்சு வரணும். ரீல்ஸ் போட்டால் வந்து எப்படி வருவாங்க? அமைச்சர் கீர்த்தனா ரீல்ஸ் போட்டால் வருவாங்களா? தொழில்துறை அமைச்சர் டிஆர்பி ராஜா அண்ணா அவர் வந்துட்டு தமிழ்நாட்டில் எவ்வளோ முதலீடுகளை தமிழ்நாடு பெற்று வந்தாங்க. முன்னாள் முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் வெளிநாடு சென்று லண்டன்லேருந்து நமக்காக முதலீடுகளை கொண்டு வந்தாங்க, தமிழ்நாடு வளர்ச்சி பாதையில் கொண்டு போனாங்க. ஆனால் இப்போதைய ஆளும் அரசு இது கொண்டு போகுமான்றது எனக்கு சந்தேகமாக இருக்குது. ஒரு இளைஞராக எனக்கு பயமாக இருக்குது தமிழ்நாட்டோட தொழில்துறையை நினச்சி. ஓகே, இப்போ முந்தைய திமுக ஆட்சி காலத்தில் மக்களுக்காக கொண்டு வரப்பட்ட மக்கள் நலத்திட்டங்கள் எல்லாமே பார்த்து மக்களுக்கு சென்றடைய வேண்டியதாக தான் தேர்ந்தெடுத்து நம்ம அமல்படுத்தினது. ஆனால் இப்போ நிறைய அதை சீர்குலைச்சிட்டே இருக்காங்க. அதில் இதை மாற்றிருக்க வேண்டாம், இந்த திட்டத்தை ரத்து பண்ணியிருக்க வேண்டான்னு நீங்கள் நினைக்கிற ஒரு திட்டம்னா எதை சொல்கிறீங்க? அவங்க வந்து திட்டத்தில் வந்துட்டு நான் முதல்வன்ற திட்டத்துக்கு அவங்க ரொம்ப பயப்படுறதுனா, நான் முதல்வன் சொன்ன ஸ்டாலின் தான் அவர் ஞாபகம் வர மாட்டிருக்கு. ஏன்னா அவர் முதல்வர் நினச்சிக்கலேட்டு இருக்கு. அவர் வந்துட்டு நான் முதல்வன்னா ஒரு பையன் வந்துட்டு நான் முதல்வன், நான் வந்து நான் படிக்கிறேன், நான் படித்து பெரிய ஆளாகன்ற அவனுக்கு ஊக்குவிக்கிறதுக்காக தலைவர் கொண்டு வந்த பேர் அது. அந்த பேருக்கு வந்து டிஎன் ஸ்கில்ஸ்னு ஒன்று பேர் கொண்டு வந்திருக்காரு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா காலை உணவு திட்டம் வந்துட்டு சின்ன பசங்களில் வந்துட்டு காலையில் வந்துட்டு கூலி தொழிலாளி மகன்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா பள்ளிக்கூடம் போய் சாப்பிடாமல் போவாங்க. அப்போதைக்காக வந்துட்டு தலைவர் வந்து பார்த்திங்கன்னா காலை உணவு திட்டம் கொண்டு வந்தார். அதுக்கு வந்து பெருந்தலைவர் காமராஜர் திட்டம்னு சொல்லி பேர் மாற்றிருக்காங்க. இதெல்லாம் வந்துட்டு இந்த அரசுக்கான சாதனைகள், பேர் மாற்ற சாதனைகள். ஓகே, இப்போ ஜென்சி தலைமுறையில் எல்லாருமே தாவேக அரசுக்கு தான் சப்போர்ட் பண்ணுறாங்க, அவங்களுக்கு ஓட்டு போட்டு தான் அவங்க ஜெயிக்க வச்சுருக்காங்கன்ற ஒரு ஃபேக் போர்ட்ரேயில் இவங்க கொடுத்துருக்காங்க இல்லைங்களா? இப்போது யங்ஸ்டர்ஸ்க்கு தேவையான வேலை வாய்ப்பாக இருக்கட்டும், என்ன ஒரு கல்விக்கு வளர்ச்சியாக இருக்கட்டும், ஏதாவது தாவேக அரசு பண்ணியிருக்கா? நல்லது யங்ஸ்டர்ஸ்க்கு நல்லது பண்ணியிருக்கா? அவங்க ஓட்டு போடும்போது என்ன சொன்னாங்க? ரீல்ஸ் போட்டு அப்பாட்ட சொல்லுங்கள், அம்மாட்ட சொல்லுங்கள், எனக்கு ஓட்டு போடுங்கன்னு சொன்னாங்க. ஆனால் அவங்களுக்கு வந்துட்டு எதுவுமே செய்ய கிடையாது. தொழில்துறை இப்படி போயிட்டு இருந்தால் வருங்கால இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்குமா? கிடைக்காது. தமிழ்நாட்டில் கடன் வாங்கிட்டு இருக்கீங்க, இன்னும் ஏறிக்கிட்டே போச்சுன்னா தமிழ்நாடு நிலைமை என்ன? இந்த மாதிரியான கொண்டு போயிட்டுருக்காங்க. ஜென்சின்றது பார்த்தீங்கன்னா அவங்க வந்துட்டு ஒரு கவர்ச்சியை பார்த்து அவர் நான் கவர்ச்சி காட்டுறேன்றாரு. அந்த கவர்ச்சிகளை வச்சு தான் ரீல்ஸ் போட்டு ஆட்சிக்கு வந்திருக்காரு.
அதை நம்பி நம்ம ஜென்சிஸ் வந்துட்டு ஓட்டு போட்டிருக்காங்க. ஆனால் ஜென்சிஸ் வந்து திமுகவில் இருக்காங்க, நாங்களும் இருக்கோம். ஜென்சி வந்துட்டு திமுகவை மீண்டும் வெல்லுவோம். சமூக ஊடகங்கள்ல அரசை எதிர்த்து விமர்சிக்கிறவங்களுக்கு போதுமான கருத்து சுதந்திரம் கிடையவே கிடையாது. இதை பத்தின உங்களோட கருத்து என்ன? ஆளுகின்ற அரசுக்கு எதிர்ப்பு இருந்தால் தான் அவங்க வந்துட்டு ஒரு அரசை நல்லபடியாக கொண்டு போக முடியும். ஆனால் அவங்க வந்துட்டு அவங்களை எதிர்க்கவே கூடாது. ஒரு அமைச்சர் சொல்கிறார் என்னன்னா, எதிர்க்கட்சி இல்லாத சட்டமன்றத்தை உருவாக்கியே தீர்வுன்றாங்க. எதிர்க்கட்சி இல்லாமல் ஒரு நாட்டை வழிநடத்த முடியவே முடியாது. அவங்க டிக்டேட்டர்ஷிப் கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க போல. அவங்க வந்து நோ கமெண்ட்ஸ் தான் சொல்லுவாங்க. ஆனால் கமெண்ட்ஸில் போய் பெண்களையும் அவங்கள விமர்சகர்களையும் தவறாக வந்துட்டு கமெண்ட் தான் பண்ண தெரியும். அப்படிப்பட்ட அரசு தான் வந்துட்டு போய் கொண்டு. ஓகே, இன்னைக்கு தேர்தல் நடக்குதுன்னா இப்ப மக்கள் வந்து தாவேக அரசுக்கு ஓட்டு போட்டு திரும்பவும் ஜெயிக்க வைப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? 100% மக்கள் அந்த மாதிரி ஓட்டு பண்ண மாட்டாங்க. ஒரு வாட்டி தான் தப்பு செஞ்சுருக்காங்க. அவங்க இப்போ வந்துட்டு ஓட்டு போட்டு இப்போ வேதனை பண்ணுறாங்க. இவங்களுக்கு தெரியாதனமா நம்ம ஓட்டு போட்டோம், பையன் சொன்னான், பேரன் சொன்னான், பேத்தி சொன்னாங்கன்னு சொல்லி ஓட்டு போட்டு இப்போ மக்கள் வந்துட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. ஏன்னா 2 மாதத்தில் அவங்க செஞ்சுட்டு இருக்க சாதனைகளை வந்துட்டு மக்கள் பார்த்துட்டு தான் இருக்காங்க. வேதனைகளை தான் போய் கொண்டு இருக்கிறது. இப்போ தாவேக அரசுக்கு நீங்க வைக்கிற ஒரு கோரிக்கை இல்ல வேண்டுகோள் அப்படின்னா நீங்க என்ன வைப்பீங்க? முதல்ல சிஎம் வாயை திறந்து மக்கள்கிட்ட பேசுங்க, ப்ரெஸ் மீட்டுக்கு வாங்க. அதை பண்ணினா தான் மக்கள் இன்றைக்கி வந்துட்டு இன்ட்ராக்ட் பண்ணி மக்கள்கிட்ட பேச முடியும். அப்போ தான் எங்கள் கருத்துக்களை கேட்டு உங்கள் ஆட்சியை நல்லபடியாக கொண்டு போக முடியும். நீங்க கடந்த 5 வருட திமுக ஆட்சி பார்த்துருக்கீங்க இல்லையா? அதுல இருந்து தாவேக அரசு இப்போ ஒரு விஷயத்த எடுத்து கத்துக்கணும் அப்படின்னா நீங்க என்ன சஜஸ்ட் பண்ணுவீங்க? உழைப்பு. தளபதி மு.க. ஸ்டாலின் உழைச்சி தான் தமிழ்நாட்டை செதுக்கி தான் வந்து இந்த இடத்துல கொண்டு வந்து நிறுத்தியிருக்காரு. தொழில்துறையாகட்டும், கல்வித்துறையாகட்டும், எல்லாத்தையும் கொண்டு வந்து நிறுத்தினது பார்த்தீங்கன்னா ஒரே உழைப்பு தான். ஓகே, நிகழ்ச்சியில் கலந்துட்டு உங்களோட கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்.